கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக அதற்கு மகிழ்ச்சி செலுத்துகிறேன். நேற்று கூட நான் தேவனுடைய வார்த்தையை பேசின பொழுது நம்முடைய சபை இந்த சபை பரிசுத்த அன்பின் கிறிஸ்தவ சபை இதை கட்டி முடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்திலே நான் கோரிக்கை வைத்தேன். பல மாதங்களாக நான் ஜெபித்து கொண்டும் இருக்கிறேன். தொடர்ந்து கோரிக்கைகளை என் அருமை சகோதரர்களுக்கு நான் வைத்து கொண்டும் இருக்கிறேன். சகோதரர்களும் சகோதரிகளும் இறக்கப்பட்டு தேவனுடைய பட்சத்திலே பிரியமாய் காணிக்கைகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் சீக்கிரத்திலே சபை கட்ட முடியும். இப்பொழுது நம்முடைய சபைக்கு ஒரு 30,000 ரூபாய் சேர்ந்திருக்கிறது. இதை கட்டுவதற்கு 1,00,000க்கும் மேலாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே அதை கட்டி முடிக்க இதை பதிவை பார்க்கிற உங்களில் கடவுள் ஏவுவார் என்று சொன்னால் தாராளமான காணிக்கைகளை கொடுத்து சீக்கிரத்தில் கட்டி முடிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்லாமல் இன்று மத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றார் ஆண்டவர். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் என்று சொன்னால் சீக்கிரத்தில் இரக்கமுள்ளவர்கள், இரக்க குணமுள்ளவர்கள். அப்படி ஏதாயிலும் ஒன்று தன் காதிலே கேட்டால் உடனடியாக அதற்கு இறங்கி அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஓடி தங்களை அப்படியாய் பயன்படுத்தி கொள்ளுபவர்கள்தான் ஆவியிலே எளிமையுள்ளவர்கள். அது எப்படி என்று சொன்னால், என் மனைவி கூட அடிக்கடி இப்படி சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு ஏமாந்த சோனகிரி, எதை கேட்டாலும் நீங்கள் அழுது விடுவீர்கள், இரக்கம் செய்கிறேன் என்று சொல்லி யாருக்காயும் ஏதாயும் கொடுத்து விடுவீர்கள். ஆனால் மற்றவர்களை பாருங்கள், ₹1 அவர்களிடத்தில் வருகிறதா, நீங்கள் வாரி வாரி யாருக்காவது கொடுத்துவிட்டு அம்போ என்று இருக்கிறீர்கள் என்று சொல்லி என்னை அடிக்கடி ஏவலப்படுத்துவது உண்டு. ஆனால் நான் எனக்கு தெரிந்த வரையிலே ஒரு கஷ்டம் என்று சொன்னால் உண்மையாகவே அவர்கள் கலங்கினார்கள் என்று சொன்னால் என் கண்களும் கலங்கி போய்விடும். உடனடியாக நான் எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்று நான் எத்தனிப்பேன். என்னால் முடிந்தவரை அதிகமாக இல்லாமல் குறைவான ஏதாவது ஒரு உதவியை நான் செய்து முடிக்க நான் கற்றுக்கொண்டிருந்தேன். அதையே பலவீனப்படுத்தி அநேகர் அடிக்கடி என்னிடத்தில் பணங்களை கேட்பதும் வாங்கி கொள்வதும் கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருப்பதும் கூட நடந்தேறிய காலங்கள் தான். அதை பற்றி நான் இப்போது சொல்ல வரவில்லை. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி ஒரு இரக்க குணம் உள்ளவனுக்கு பரலோக ராஜ்யம் சொந்தமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு இரக்க குணத்திலே மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதனாலே அவர் இப்படி சொன்னார். பாருங்கள், நான் ஒரு முறை ஒரு நகை வியாபாரி, சேட்டு என்கிறதான நகை வியாபாரி சேடு, அந்த சேட்டுக்கு ஒருவர் 1,00,000 கடன் தர வேண்டும். அந்த கடத்தை நான் முன்னிருந்து அதை பெற்றுக் கொடுத்தேன். ஒரு முறை மத்தியஸ்தம் செய்து அந்த 1,00,000 ரூபாயை நான் கொடுத்து விட்டு அவரிடத்தில் அதற்கு எனக்கு ஈடாக ஒரு 2,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டேன். அந்த 1,00,000 அவன் பெற்றுக்கொண்டான். அந்த 2,000 ரூபாய் கொடுப்பதற்கு அவன் கிட்டத்தட்ட ஒரு 100 தொலைபேசியிலே அவருடைய மேல் அதிகாரியை தொடர்பு கொண்டு இவருக்கு காசு கேட்கிறார், இவருக்கு கொடுக்கலாமா கூடாதா என்று 100 முறை அவன் கேட்டு தெளிவுபடுத்திய பின்பே 1,200 ரூபாயை அவன் இடத்திலே கொடுத்தான். இது
எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். 1,00,000 ரூபாய் நான் பெற்று அவன் கையிலே கொடுக்கிறேன். ஆனால் அவன் என்னிடத்தில் 1200 ரூபாய் கொடுப்பதற்கு 100 முறை போன் செய்து அவன் கேட்டுதான் அதை செய்தான். அதனாலே அவர்கள் எப்படி வளருகிறார்கள் என்பதை பாருங்கள். அதே நம்முடைய ஒன்றுமில்லாதிருக்கிற நம்முடைய சொந்தக்காரரோ அல்லது நம்முடைய தமிழின உறவினர்களோ இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் 1,00,000 ரூபாயை முன்னின்று பெற்றுக் கொடுத்த நமக்கு எத்தனை ஆயிரம் வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளுங்கள், இதை வைத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறதுன்னு சொல்லி நாம் கொஞ்சம் மனத்தாழ்மையாய் அதை செய்வோம். அதனால தானே ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலே இன்னொன்றும் சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. அப்படி ஆவிலே எளிமையாகி அவர்கள் அதிலே நட்டப்பட்டு அதை ஏமாற்றி மற்றவர்கள் சாப்பிட்டு விட்டு இவர்கள் துயரப்படுவார்கள் என்று சொன்னால், அப்பேற்பட்ட துயரத்தை படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஒரு நாள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் துயரப்பட்டு கொண்டே இருப்பதில்லை. ஒருவன் எப்பொழுதும் துயரப்பட்டு கொண்டே இருக்க மாட்டான். சீக்கிரத்திலே கடவுள் அவனை உயர்த்த ஒரு வழி செய்வார். அதனால் எல்லோருக்குமான கடவுள், எல்லோரையும் நல்வழிப்படுத்துகிற தெய்வம், எல்லோரையும் சமாதானப்படுத்துகிற தெய்வம், சந்தோஷப்படுகிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகையினால் நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பாவின் நாமத்திலே நான் முன்றைக்கு வருகிறேன்ப்பா. ஆவிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே, நானும் இறக்க குணமுள்ளவன் தான் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே, உலகத்துக்கு தெரியும் ஆண்டவரே. ஆகையினாலே கர்த்தாவே, என்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் நான் ஓரளவுக்காய் கொடுக்க பிரியப்படுவேன். இந்த சபையை கட்டுவதற்கு காணிக்கை கொடுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்ட பொழுதும் அநேகர் ஒரு சிலர் கொடுத்தார்கள், ஒரு சிலர் கொடுக்கிறேன்னு சொல்லி இன்னும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆகையினாலே தேவன் தாமே அவர்கள் உள்ளத்திலே பேசி அவளை கொடுக்க முடியாத கிருபைகளை செய்ய முடியாது கெஞ்சுகிறோம். கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, கொடுக்காதவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. வியாதிஸ்தர்களை வியாதியிலிருந்து நீக்கி போடுங்க. பிள்ளைகளாத நண்பு சகோதரிகளுக்கு கர்ப்பப்பையை தொட்டு ஆசீர்வித்து பிள்ளை வரங்களை கொடுங்க. கர்த்தர் இந்த பதிவை பார்க்கிறவர்கள், கர்த்தர் எங்களுக்கு இந்த அற்புதமான சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லும்படியாக செய்யுங்க. வியாதிஸ்தர்களை குணப்படுத்துங்க. பள்ளிக்கு செய்கிற பிள்ளைகள் சீக்கிரத்திலே நல்ல முறையில் வீடுகள் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணமாக சகோதரர்களுக்கும் நல்ல இடங்களில் திருமணங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. சொந்த பந்தங்களை காத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.